31/8/2024 காருண்யா 669க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று நிர்மல் 395க்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆல் போர்டு 9, 3, 5ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2, 5, 7. சரிங்களா? சி போர்டில் நம்ம பக்காவாக 7 வச்சுருக்குறோம், 0 வச்சுருக்குறோம். இந்த 0 இங்கே வந்திருக்குது. 2 நம்ம கொடுக்கல, ஆட்டத்தில் இல்லை, நம்ம கொடுக்கல. ஆனால் ஆட்டத்தில் வந்திருக்குது. ஆனால் இங்கே போர்டு வைக்கும்போது நம்ம 2, 4 கொடுத்துருந்தோம். 2, 4, 2, 1, 1, 4, 4, 5லாம் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஆனால் 2, 5, 7ன்னு வந்திருக்குது ரிசல்ட்டு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. ஆனால் 7ஆம் நம்பர் கண்டிப்பாக வந்திருக்கு. ஆல் போர்டில் சப்போர்ட்டு கொடுத்துருந்த 5 வந்திருக்குது. சரிங்களா? ஆனால் 5 நம்ம இதில் கொடுக்காம போயிட்டோம். இல்லைன்னா ஒரு நல்ல வின்னிங் வந்திருக்கும். சரி விடுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5லாம் கொடுத்துருக்கோம் பாக்ஸுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏபிக்கு வரும். ஆனால் பிசிக்கு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். பிசிக்கு பார்த்திங்கன்னா இந்த இது வந்துட்டு 0 வச்சுட்டோம். இல்லைனா 57 வந்திருக்கும். ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கும். ஆனால் 7 கொடுத்துருந்தோம் வரும் அப்படின்ட்டு. ஆனால் சேர்ந்த மாதிரி வரல, கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். நம்மளுக்கு சி போர்டு மட்டும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. சப்போர்ட்டு கொடுத்து 5 வந்திருக்கு உள்ளார. சரிங்களா? நாளைக்கு உண்டான இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? நாளைக்கு உண்டான ஆல் போர்டு பாருங்கள், 6, 4, 7ன்னு வச்சுருக்கிறோம். சரிங்களா? 6, 4 தான் எனக்கு மெயினாக வருது. சரிங்களா? 6க்கு பவர் 1. சரிங்களா? 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2. சரிங்களா? இது ஆட்டத்தில் நாளைக்கு எப்படி வரும்னு பார்க்கணும். சரிங்களா? போர்டுலாம் உங்களுக்கு வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? 6, 4 நாளைக்கு கண்டிப்பாக திரும்பவும் ஆட்டத்தில் இருக்கும். 6 கான்ஃபிடென்ஸாக வர்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா 6க்கு பவர் 1ங்கிற மாதிரி வரும். ஆல் போர்டு வைக்கிற ஆளுங்க 6 வச்சிங்கன்னா 1 வைங்க, 4 வச்சிங்கன்னா 9 அப்படி. சரிங்களா? அதை மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். ஏ போர்டில் 1, 0ன்னு எடுத்துருக்கிறேன். பி போர்டில் 3, 4, சி போர்டில் 8, 6ன்னு எடுத்துருக்கேன். இந்த 7 எங்கே வேணாலும் வரலாம். சி போர்ட்லேயும் வரலாம், பி போர்ட்லேயும் வரலாம், ஏ போர்ட்லேயும் வரலாம். ஆட்டத்தில் எங்கே வேணாலும் வரலாம். சப்போஸ் வரும், வராமலையும் போகலாம். சரிங்களா? அந்த மாதிரி. இல்லைன்னா இந்த 2, 7க்கு பவர் 2 உள்ளே வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், சொல்ல முடியாது. பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏ போர்டு 1, 0ங்கிற மாதிரி எனக்கு கெஸ்ஸிங் வந்திருக்கு. பி போர்டு 3, 4. சரிங்களா? சி போர்டு 8, 6ங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 73, 48, 80, 83, 70, 18, 04, 61ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி 73, 37 வைங்க, 48, 84 வைங்க, 80, 08 வைங்க. அந்த மாதிரி வைங்க. ஆல் போர்டுக்கு வைங்க. அப்போ தான் நல்ல வின்னிங் கிடைக்கும். 2 டிஜிட்டல் எடுத்தால் அந்த மாதிரி வைக்கணும். சரிங்களா? அப்போ நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா 3 வரலாம், 11, 88, 66, 77. இதில் வந்துட்டு மேலே கொடுத்துருக்கிற நம்பர் தான் ரொம்ப முக்கியமான நம்பரு. சரிங்களா? 6ஆம் நம்பரும் டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1 தான் வரணும், 1, 3 தான் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 7க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 839, 161, 478, 077, 108, 137, 733, 562. சரிங்களா? ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 8 செட்டுமே பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் பாக்ஸாக போடுங்க. இல்லைன்னா மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். என்னுடைய கெஸ்ஸிங்கே கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கிலும் வர்ற நம்பர் இதில் 8 நம்பரில் ஏதாவது 1, 2 வந்துச்சுன்னா அதை மட்டும் போடுங்க. சரிங்களா? எல்லா நம்பரையும் நம்ம பாக்ஸாக போட்டோன்னா நம்மளுக்கு முடியாது, எல்லாராலையும் முடியாது. சரிங்களா? போடுறவங்க போடுவாங்க. ஆனால் உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் எடுத்து போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? அதேமாரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. சரிங்களா? அதேமாதிரி டிக்கெட் போடுறதுக்கு 8610575149. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் போடுங்க, டிடிஎஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? இந்த போர்டு ரொம்ப முக்கியம். போர்டு வச்சு நம்ம விளையாடுறது நல்ல ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். அதனால் எப்பவுமே அதை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்துட்டு உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக எந்த போர்டு வரும்னு சொல்லி
இந்த நம்பர்லாம் வரலான்னு சொல்லி கொடுக்குறேன். கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த போர்டுக்கு தான் அடிப்பாங்கலாம் கிடையாது, எப்படி வேணாலும் அடிப்பாங்க. அதனால் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கொஸ்டினில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.